Hello everyone, welcome to another episode of Preeti's Life in Korea. In this video, I'm gonna share 10 shocking things that are completely normal in Korea. First வந்து garbage bags. கொரியால வேஸ்ட் டிஸ்போசல் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். நீங்க ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. கொரியன் கவர்மெண்ட் வந்து வேஸ்ட் டிஸ்போஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து ஒவ்வொரு கலர் பிளாஸ்டிக் பேக் வந்து அசைன் பண்ணிருப்பாங்க. அந்த கலர் பிளாஸ்டிக் பேக்ல தான் உங்க வேஸ்ட் வந்து நீங்க வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்க குப்பையை வந்து 3 கேட்டகரியா வந்து நீங்க பிரிக்கணும். ஜெனரல் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட், ரீசைக்ளிங் சொல்லிட்டு. ரீசைக்ளிங்ல என்னென்னலாம் வரும்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ், கிளாஸ் பாட்டில்ஸ், கார்ட்போர்ட் பாக்ஸஸ் இதெல்லாம் வந்து ரீசைக்ளிங்ல வரும். இப்போ கேட்டகரைஸ் பண்ண வேஸ்ட் வந்து அந்தந்த கலர் பிளாஸ்டிக் பேக்ல தான் நீங்க வந்து போடணும். ஜென்ரல் வேஸ்டா இருந்ததுன்னா மோஸ்டா ஒயிட், கிரே, கிரீன்னு வரும். இதே ஃபுட் வேஸ்டா இருந்ததுன்னா பிங்க், ஆரஞ்சு, எல்லோ. ரீசைக்ளிங்கா இருந்ததுன்னா டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பேக். நீங்க கவர்மெண்ட் அசைன் பண்ண கலர் பிளாஸ்டிக் பேக்ல நீங்க குப்பையை டிஸ்போஸ் பண்ணலன்னா ஃபைன் அமௌண்ட் மேக்ஸிமம் 5,000 இருந்து 10,000 ருபீஸ் வரைக்கும் இருக்கு. செகண்ட் வந்து பார்சல் டெலிவரி. நம்ம ஊர்ல காமனா நம்ம பிராக்டிஸ் பண்றது என்ன, கேஷ் ஆன் டெலிவரி. டெலிவரி பாய் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க வரதுக்கு முன்னாடி. நீங்க வந்து கேஷ் பே பண்ணிட்டு உங்களோட பார்சல் வந்து நீங்க வாங்கிட்டு போயிடலாம். ஆனா கொரியால இந்த சிஸ்டமே கிடையாது. எல்லாமே நீங்க வந்து ப்ரீபெய்டு தான், முன்னாடியே பே பண்ணிடணும். டெலிவரி யார் பண்றாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. உங்க டோர் ஸ்டெப்ல பார்சலை வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க ஆப்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் பார்சல் டெலிவரி ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சிஸ்டம் மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி கொரியால கிடையாது. தேர்டு வந்து மெயின்டைன் சைலன்ஸ் இன் பப்ளிக் பிளேசஸ். கொரியன்ஸோட மெயின் மோட்டிவ் என்னன்னா மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ் அண்ட் டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். இப்போ நீங்கள் மெட்ரோவில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் ஃபோனை சைலண்டில் போடணும். அதே மாதிரி ஃபோனும் பேசவே கூடாது. மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் தான் பேசணும், சத்தமாக பேசவே கூடாது. கொரியன்ஸ்க்கு சத்தமான என்விரான்மெண்ட் சுத்தமாக பிடிக்காது. வந்து டாய்லெட் பேப்பர் ரோல். நம்ம ஊர்லலாம் வந்து புதுசா யாராவது வீட்டுக்கு போறாங்கன்னா நம்ம வந்து என்ன கிஃப்ட் பண்ணுவோம், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போவோம், ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போவோம், இந்த மாதிரி தானே பண்ணுவோம். ஆனா கொரியன்ஸ் வந்து இப்ப நீங்க யாராவது புது வீட்டுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு வந்து டாய்லெட் பேப்பர் ரோல் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. ஐ ஃபைண்ட் இட் ரியலி வியர்ட் அண்ட் ஷாக்கிங். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு கூவுடா. ஃபிஃப்த் வந்து டிராஃபிக் ரூல்ஸ். கொரியன் கவர்மெண்ட் வந்து டிராஃபிக் ரூல்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. க்ரீன் சிக்னல் போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ரோடே கிராஸ் பண்ண முடியும். டிராஃபிக்கே இல்லைனாலும் நைட் 2 மணி 1 மணி யாருமே இல்லையே நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இல்லை. கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ் வந்து சிசிடிவியில் வந்து கேப்சர் ஆகிடும். உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற? சிக்ஸ்த்து வந்து ஸ்லோப்ஸ். எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது. அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. என்னோட ஊர்ல மோஸ்ட்லி ரோடெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஏதோ 1-2 இடத்துல மேடு பள்ளமா இருக்கும். ஆனா கொரியால எல்லா ரோடுமே மேடு பள்ளமா தான் இருக்கும். டெய்லி நீங்க வந்து போயிட்டு வரதே வந்து ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் a funடா, fun thrillerடா. 7th வந்து கக்கோ டாக். இது வந்து ஒரு காமன் ஆப் கொரியால. நம்ம ஊர்ல எப்படி வாட்ஸ்அப் வந்து கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் மோஸ்டா, அந்த மாதிரி கொரியால யூஸ் பண்ற ஒரே ஆப் வந்து கக்கோ டாக் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கக்கோ டாக் வந்து கொரியால மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, வேற எங்கேயும் யூஸ் என்ன இது. 8th வந்து மாஸ்க். நான் இந்தியாவில் மாஸ்க் வந்து கோவிட் டைம்ல மட்டும்தான் போட்டேன். ஆனா கொரியால மாஸ்க் வியரிங் வந்து ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் மாதிரி. மாஸ்க் போடாம மோஸ்டா யாரும் வெளியே போக மாட்டாங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. 9th வந்து 24/7 கன்வீனியன்ஸ் ஸ்டோர். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கொரியால வந்து இந்த 24/7 கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஓப்பன் ஆப்ஷன் தான். இப்போ எனக்கு நைட் 2 மணி 3 மணிக்கு பசிக்குதுன்னா ஸ்ட்ரெயிட்டா நான் போயிட்டு அங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்துருவேன். எவ்வளவு நல்ல விஷயம் இல்ல? என்னங்க இது? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. லிஸ்ட்ல லாஸ்டா இருக்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒரு சிம் கார்டு ஆப்ஷன். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஏர்டெல்க்கு ஒரு சிம், பிஎஸ்என்எல்க்கு ஒரு சிம், ஜியோக்கு ஒரு சிம், வோடஃபோனுக்கு ஒரு சிம்னு நம்ம எத்தனை சிம் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா கொரியால ஒருத்தருக்கு ஒரு சிம் மட்டும்தான். நீங்க எப்படி போய் நீங்க வேற சிம் வாங்கலாம்னு நினைச்சாலும் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த சிம் கார்டு வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண சிம் கார்டு.
இப்போ நீங்க ஒரு சிம் கார்டு வாங்குறீங்கன்னா உங்க பாஸ்போர்ட்டோட வந்து லிங்க் ஆயிடும். அது கவர்மெண்ட் டேட்டா பேஸ்ல போய் வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ நீங்க எந்த கடையில போயிட்டு எனக்கு ஒரு சிம் கொடுங்கன்னு கேட்டாலும் கொடுக்கவே மாட்டாங்க. என்ன ப்ரூஃப் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணாலும் உங்க நேம்ல ஆல்ரெடி ஒரு சிம் கார்டு வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குது, நாங்க வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒரு சிம் கார்டு. நான் குடிச்சிருக்கேன் சார். போடா வந்துட்டான் ஹர்திக். ஓகே காய்ஸ், இதான் வீடியோல லாஸ்ட் செஷன். இந்த 10 திங்ஸும் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் ஆல் தோஸ் வீடியோஸ் ஆல்சோ. தேங்க்யூ.